ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மதுரை ஸ்பெஷல் வெள்ளை அப்பம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெள்ளையப்பம் ரெசிபி வந்து மதுரையிலேயே ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இது வந்து கோப்பு ஐயங்கார் வெள்ளையப்பம்னு சொல்லுவாங்க. அந்த கோப்பு ஐயங்கார் ஹோட்டலில் வந்து வெள்ளையப்பமும் கார சட்னியும் ரொம்பவே ஃபேமஸ். இந்த கார சட்னி ரெசிபியோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து புழுங்கல் அரிசி மிக்ஸ் பண்ணணும்னா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா 2 தடவை அலசிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அப்போனா தான் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா அலசிட்டு நம்ம வந்து தண்ணி வடித்து வச்சிடலாம். இப்போ வந்து திரும்ப தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். நீங்கள் வந்து புழுங்கல் அரிசி 1/2 கப், பச்சரிசி 1/2 கப்பு கூட போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இதை மிக்சிலையும் அரைக்கலாம், இல்லைனா கிரைண்டர்லேயும் அரைக்கலாம். பெட்டர் வந்து நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். இல்லைனா வந்து மிக்சியில் அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து மாவு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்சியிலே வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டேன். ஏன்னா வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நிறைய பேருக்கு செய்கிறீங்கன்னா 1 கப்புக்கு பதிலாக 2 கப்பு 3 கப் போட்டு செஞ்சுக்கோங்க. நான் போட்டிருக்க ரேஷியோவில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணோன்னா நல்லா வந்து சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணான்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வின்டர் சீசன், அதனால் வந்து நல்லா பொங்கலை. ஸோ வந்து நான் 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இட்லி இல்லைனா தோசை மாவு மாதிரி நல்லா வந்து பொங்கி வரலைன்னா நீங்கள் வந்து தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட டைம் நிறையா இருக்குன்னா அடுத்த நாள் கூட பண்ணிக்கோங்க. இதே வந்து நம்ம வெயில் காலத்தில் செஞ்சுருந்தோம்னா நல்லா வந்து புளிச்சிரும் மாவு. இது வந்து மழை காலம்னால நம்மளுக்கு வந்து பொங்கி வரலை. நீங்கள் வெயில் காலத்தில் ரெடி பண்ணிங்கன்னா 5 மணி நேரத்தில் அழகாக வந்துடும். இது வந்து மழை காலம்னால நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பொடிசா நறுக்குன வெங்காயம் 1லேருந்து 2 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2லேருந்து 3 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு 2 துண்டு ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி. அதுக்கப்புறம் துருவன தேங்காய் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கட்டி இல்லாமல் வரும். இது எல்லாமே ஆட் பண்ண பின்னாடி நீங்கள் வந்து வெயிட் பண்ணக்கூடாது, இல்லைனா இதை ஊற வைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து சீக்கிரம் வந்து தண்ணி விட்டுரும். ஸோ வந்து மிக்ஸ் பண்ண உடனே வந்து நீங்கள் அப்பம் போட ஆரம்பிச்சிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து ஊற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நார்மலான குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன சைஸில் ரொம்ப பெருசாக வேணுன்னா பெரிய குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க, ரொம்ப சின்னதாக வேணுன்னா நார்மலாக எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் கையிலே கூட ஊற்றலாம், உங்களுக்கு ஷேப்ஸ் எதுவுமே வேணான்னா. இல்லை போடுறதுக்கு பயமாக இருக்குன்னா குழிக்கரண்டி வச்சு போட்டுக்கலாம். இது வந்து போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த அப்பம் வந்து அப்படியே நல்லா மேலே எந்திரிச்சு வரும். நல்லா அந்த பபுள்ஸ் வரும் நிறையா. அது கொஞ்சம் அடங்கின பின்னாடி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ வந்து என்ன அர்த்தம்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ வந்து பபுள்லாம் நல்லா அடங்கின பின்னாடி நான் எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரியே வந்து எல்லாமே வந்து நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மெதுவாக அந்த மாதிரி ஊற்றுங்க. நல்லா வந்து போட்ட உடனே வந்து லைட்டாக சிவக்கும். அப்போ வந்து நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அது வந்து நல்லா மேலே எந்திரிச்சு வரும். எந்திரிச்சு வந்து பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கின பின்னாடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து லைட் கோல்டன் கலரில் வந்து எடுத்தாலும் ஓகே, இல்லை வந்து லைட்டாக வந்து நல்லா செவக்க விட்டுட்டு எடுத்துட்டாலும் ஓகே, அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெள்ளையப்பமும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு.
அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான வெள்ளையப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெள்ளையப்பத்துக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டான காம்பினேஷன் வந்து மிளகாய் கார சட்னி தான். அதோட ரெசிபி வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.